நம்ம தொடர்ந்து அடுத்த வாக்கியம் பார்க்க போறோம். Where गाड़ी खींचता है. அந்த இஞ்சி ஆக்சுவலாக அது என்னங்கிற சவுண்டு பின்னால் சா வரதுனால இன்ஜின்னு சவுண்டாக நமக்கு கேட்கு. வே காடி கீஞ்ச்தா ஹே. நம்ம இந்த பாடத்தில் தான் படித்தோம். கீஞ்சுனா இழுத்து செல்லுதல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அது எது நம்ம இப்போ தான் பயில் காளையை பற்றி படிச்சுட்டோம். அப்போது காளை பயில் அது வண்டி காடி கீசா வே காடி கீசா அது வண்டி இழுக்கிறது. பயில் புல்ஸ் புல்லட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்க கிசான். கிசான் நேத்தான் பார்த்தோம். விவசாயி தீப்பெட்டி கிசான் தீப்பெட்டி ஞாபகம் வச்சுட்டா இந்த ஒரு 2 காலம் பிடிச்சி சாட்டி வச்சுட்டு அடிக்கிற மாதிரி ஒரு விவசாயி மாதிரி படத்தில் போட்டு தீப்பெட்டி போட்டுருப்பாங்களா. கிசான் விவசாயி. பயல் கோ பயல் இல்லை காளையை. காளை இந்த இடத்துல கோ வந்து ஐ காளையை. பயல் கிசான் பயல் கோ விவசாயி காளையை. प्यार करते हैं நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், பாசம் காட்டுகிறார் என்னன்னாலும் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு உயிர் தோழனா அவர் கூடயே சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு உயிர் தான் காளை. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் வீட்டில் வண்டி மாடு இருந்துச்சு. அந்த மாட்டுக்கு வண்டி இழுக்கணும். அந்த அந்த கழுத்தில் எண்ணெய்லாம் பெண்ணைக்கு எண்ணெய்லாம் தேய்ச்சி விடுவாங்க. ஏன்னா அதுக்கு அது அழுத்தக்கூடாது, இந்த நோக்கால்ங்கிறது அதை அழுத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. கொம்புக்கெலாம் நல்ல எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அதுக்கு சூடு பிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு உயிர் வந்து காளைங்கிற ஒரு மாடு. ஆனால் அதுவும் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் அந்த காளையை நேசிப்பாங்க. அதுதான் கிசான் பயிர்கோ பியார் கர்த்தே ஹே. விவசாயி காளையை நேசிக்கிறார். பாருங்க கோ உங்களோட பயன்பாடு கர்த்தே வருது. ஏன்னா விவசாயிங்கிறது அவருக்கு ஒரு மதிப்பும் கொடுக்கணும். நிறைய ப்ளூரலாக கூட இருக்கலாமே. அப்போ விவசாயி கர்த்தே ஹே இங்கே தே வந்தனால இங்கே ஹே பாருங்க. அன்பு செலுத்துகிறார், பாசம் காட்டுகிறார், நேசிக்கிறார். விவசாயி காளையை நேசிக்கிறார். விவசாயி காளை நேசிக்கின்றனர் சொல்லிட்டோம். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். லலிதா கேலியே. லலிதா பேர், இது ஒரு நேம். லலிதா ஒரு பேர். தாங்கள் லலிதா கேலியே खिलौना लाइए. பாருங்க ஆப் வந்தா ஏ சேனல் முடிச்சிருக்கோமா. லாங்கிறது வெறுப்பு. பிரிங் கொண்டு வாருங்கள், வாங்கிட்டு வாருங்க. கிலோனா இந்த படத்தில் தான் படித்தோம். விளையாட்டு பொருள் கிலோனா. அவங்க மாத்திரை ஆனால் சொல்லும்போது கிலோனா கிலோனா அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். ஆப் லலிதா கேலியே खिलौना लाइए. தாங்கள் லலிதாவுக்காக லலிதாவுக்காண்டி லலிதாவுக்காக லலிதாவுக்காண்டி அந்த கேள்வியை விளக்கே வாஸ்தே போடலாமா போடலாம், தப்பு இல்லை. அப்போ லலிதா கே வாஸ்தே கிலோனா லாய் ரெண்டும் ஒன்று தான், மீனிங் ஒன்று தான். அப்போ தாங்கள் லலிதாவுக்காக விளையாட்டு பொருள் கிலோனாங்கிறது டோட்டலாக மீனிங் விளையாட்டு பொருள். லாயே கொண்டு வாருங்கள். யூ பிரிங்ஸ் டாய்ஸ் டு லலிதா. அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்க पिताजी हमको बहुत प्यार करते हैं. पिताजी அப்பா, माता पिता गुरु, माता पिता गुरु படிச்சிருக்கோம். पिताजी அப்பா. हमें हमको ரெண்டும் ஒன்று தான். எங்களை நம்மை बहुत प्यार करते हैं ரொம்ப நேசிக்கிறார். அப்பா எங்களிடம் நிறைய அன்பு செலுத்துகிறார். அப்பா எங்களை நிறைய பாசம் காட்டுகிறார். அந்த மாதிரி சொல்லலாம். அப்பா हमको எங்களுக்கு எங்களை बहुत प्यार करते हैं மிகவும் நேசிக்கிறார். ரொம்பங்கிறது மிகவும் நேசிக்கிறார் சொல்லலாம் தாராளம். அப்போ ஃபாதர்ஸ் லவ் வெரி மச் எங்களை ரொம்ப நேசிக்கிறார். அடுத்த சென்ஸ் பாருங்க. हम खाना और कपड़े के लिए मेहनत करते हैं. हम நாம் நாங்கள் खाना खाना रहता जो नहीं खाना உணவு और कपड़े உடை உணவுக்கும் உடைக்கும் இக்கேலியே வந்திருக்கு. உணவுக்காகவும் உடைக்காகவும் சார் இதுக்கும் அந்த இக்காக இருக்க வேண்டி இதுக்கும் அந்த இக்காக இருக்க வேண்டி. அப்போ நாம் உணவு மற்றும் உடைக்காக அப்படின்னு சொல்லலாம். நாம் உணவுக்காகவும்
உடைக்காகவும் சொல்லலாம், இல்லை நாம் உணவுக்கு வேண்டி உடைக்காகவும் வேண்டி அவரு இந்த இரண்டையும் ஆண்டுங்கிற மீனிங். நாம் உணவு மற்றும் உழைக்காக வேண்டி मेहनत करते हैं. मेहनत இந்த படத்துல படிச்சோம். உழை ஹார்ட் ஒர்க் करते हैं. இந்த मेहनतங்கிறது அப்படி டைரக்டா அந்த அந்த வெர்புங்கிறது தாத்தே தீச்சா கூட படிச்சோம். அந்த मेहनत கூட கருதுறத தான் நீங்க தாத்தி இதெல்லாம் முன்னாடி ஒரு பாடத்தில் படிச்சிருக்கோம். சில வார்த்தைகள் கூட டைரக்டா நம்ம தாத்தே தீச்சாக்க முடியாது. करते அது ஏன்னா இங்கே ஒரு பாடம் வருது ஒத்தாக வருது பாருங்க, அதில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ मेहनत कर உழைப்பு அப்படிங்கிறார். அப்போ मेहनत करते हैं உழைக்கின்றனர். நாம் உணவு மற்றும் உழைக்காக உழைக்கின்றோம். ஏன்னா நாம் வந்துருக்கலாங்க சார் உழைக்கின்றனர் சொன்னீங்க. ஒருவேளை அவர்கள் வந்தாலும் உழைக்கின்றனர், அதுக்கும் இப்படி தான் வரும். கத்தேகன்னு मेहनत करते हैं. அப்போ நாம் உணவு மற்றும் உழைக்காக உழைக்கிறோம். பி works for food and dresses. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, माँ बच्चे को दूध देती है. ஏன் வந்துருக்கு? ஏன்னா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணும். பெண்பால்லாம் மதிப்பு சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்கும் தீ தான். அப்போ இங்கே பாருங்க, மா அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்கள். மா அம்மா बच्चे को குழந்தைக்கு दूध देती है பால் கொடுக்கிறார்கள். மதர் கிவ்ஸ் ட்ரிங்க் மில்க் டு சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, वे बच्चे को चूमती भी है. भी அடிவை. அவள் அம்மா बच्चे को குழந்தையை முத்தம் கூட விடுகிறாள். முத்தம் கூட விடுகிறாள். அவள் குழந்தைக்கு முத்தம் கூட கொடுக்கிறாள். இந்த இடத்துல चूमती है चूमती भी है नाले முத்தம் கூட கொடுக்கிறாள், முத்தம் விடுகிறாள், முத்தம் கூட செய்கிறாள். என்ன அர்த்தம்னாலும் நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். वे बच्चे को चूमती भी है. she also give kisses to children. அப்போ அந்த குழந்தைக்கு அம்மா வந்து முத்தம் கூட கொடுக்கிறாள், அந்த மாதிரி அர்த்தம். அடுத்த வாக்கியம் बच्चा बहुत खुश होता है. बच्चा குழந்தை சிங்குலர் தான் இருக்கு, அதனால தான் होता है खुश மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். ஆனால் இது கூட நம்ம எழுதக்கூடாது. குஸ்தாக குஸ்தேகன்னு வராது. குஷ் கூட போல தான் தாத்தேத்தி சேர்க்கணும். அப்போ குழந்தை மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது, மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ பச்சா बहुत खुश होता है குழந்தை மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. சில்ட்ரன் வெரி வெரி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, तू रोज क्यों देर से आता है. ஒரு கேள்வி மாதிரி, அதுல இடத்துல கேள்வி ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீ தினமும் ஏன் லேட்டா வர? तू நீ रोज தினமும் क्यों ஏன் எதற்கு देर से आता है. तो क्यों रोज देर से आता है? நீ ஏன் தினமும் லேட்டா வர? तू நீ रोज தினமும் क्यों ஏன் எதற்கு देर से தேர்னா தாமதம், தாமதமாக ஆக சேக்கு நிறைய மீனிங் நம்ம படித்தோம். என்னெல்லாம் படித்தோம்? இருந்து, ஆல், உடன், ஓடு, கொண்டு, ஆக, எக்கச்சக்க மீனிங் அதுக்கு இந்த சேக்கு படிச்சுவோம். அப்போ தேர் சே தாமதமாக, ஆத்தா ஹே வருகிறாய், ஆத்தா ஹே கொஷின் மார்க். அப்போ ஆத்தா ஹே டூ வந்ததுனால அதுக்கு மதிப்பு தாத்தா போட்டால் போதும், ஹேங்கு தேவையில்லை, ஹே போட்டால் டூ. रोज क्यों देर से आता है? Why are you coming very late daily? அடுத்தது, वह माँ को देखकर मुस्कुराता है. वह அது எது? இந்த குழந்தையை குறிக்கும். அது அம்மாவை பார்த்து, குழந்தையை பார்த்து, தேக்கர் தேக்கர் பார்த்து, படித்து, எழுதி, சொல்லி, அந்த செயல் முடிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லியிருக்கோம்? கர் சேர்க்க படிச்சிருக்கோம். லிக்குக்கர் எழுதி, படுக்கர் படித்து, காக்கர் சாப்பிட்டு. அப்போ அதே மாதிரி வே மாக்கோ தேக்கர் அது அம்மாவை பார்த்து, முஸ்குராத்தா ஹே முஸ்குரானா அப்படிங்கிறது வார்த்தை.
அந்த குழந்தைங்கிறது குறிக்கிறனால தா தேத்தியில தா சேர்த்துருக்கும். ஹே அது அம்மாவை பார்த்து, முஸ்குராத்தா ஹே சிரிக்கிறது, புன்னகைக்கிறது, அது தாயை பார்த்து சிரிக்கிறது. பச்சா சில்ட்ரன் வெரி வெரி ஹாப்பி, எதுக்கு? அம்மாவை பார்த்து.